ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற ஆண்டுடைய வார்த்தை எஸ்தரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 3வது வசனத்தில் இப்படி வேதம் சொல்லுகிறது, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தின் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ராஜா எஸ்தரை பார்த்து கேட்ட ஒரு வார்த்தை, உனக்கு என்ன வேண்டும்? உன்னுடைய மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தின் பாதி மட்டும் கேட்டாலும் அதை நான் உனக்கு தருவேன். ஒரு ராஜா ஒரு எஸ்தருக்கு இவ்வளவாய் செய்ய முடியுமானால், நீங்களும் நானும் தேடுகிற, ஆராதிக்கிற, நம்பியிருக்கிற நம்முடைய பரலோக ராஜா எவ்வளவோ நமக்கு செய்வதற்கு வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அவர் உங்களை பார்த்து கேட்கிறார், உனக்கு என்ன வேணும்? உன்னுடைய மன்றாட்டு என்ன? உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சிருக்கிறீங்களோ, தேவனிடத்தில் எதை கேட்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்து தேவனை ஒவ்வொரு நாளும் நெருங்கி கொண்டிருக்கிறீர்களோ, அந்த காரியத்தை கர்த்தர் சீக்கிரம் அவர் உங்களுக்கு செய்தருளுவார். நீங்கள் எதிர்பார்க்கிற காரியம் வரும். எதிர்பார்க்கிற மனிதர்கள் வருவார்கள். எதிர்பார்க்கிற உறவுகள் வருவார்கள். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறபடி உங்களுடைய குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறபடி உங்கள் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படும். ஏனென்றால் உங்களுடைய உள்ளத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஒரு ராஜா ஒருவர் உங்களுக்கு அருகாமையில் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோவான் சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம் 14வது அதிகாரம் 14வது வசனத்தில், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். நம்முடைய ராஜா அப்படிப்பட்ட ராஜா. நாம் ஆராதிக்கிற இயேசு ராஜா அப்படிப்பட்டவர். எதை கேட்டாலும் கர்த்தருடைய நாமத்தினால் நீங்கள் கேட்பீர்களானால் அதை உங்களுக்கு செய்வதற்கு அவர் உண்மையும் வல்லமையும் உள்ளவராய் இருக்கிறார். போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். அவரிடத்தில் இல்லாதது என்பது எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. நீங்கள் கேட்கிற எதையும், நீங்கள் கேட்கிற எவையும் உங்களுக்கு கர்த்தர் தருவதற்கு அவர் வல்லமையுள்ளவர். நிச்சயமாகவே அவர் உங்களுக்கு செய்வதற்கு அவர் போதுமானவர். 1 யோவான் 5:15 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், நாம் எதை கேட்டாலும், வசனம் அப்படி சொல்லுகிறது, நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. என்னென்ன நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டீங்களோ, ஒருவேளை இப்போ உங்க கையில எல்லாம் இருக்கலாம், ஆனா உங்க கையில இருக்கிற மாதிரி நினைச்சு கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, நான் இதை உங்ககிட்ட கேட்டேன். இதுதான் என்னுடைய மன்றாட்டு, இதுதான் என்னுடைய விண்ணப்பம், இதுதான் என்னுடைய ஜெபம். நீர் இதை கேட்டதற்காக நன்றி, நீர் இதை செய்ததற்காக நன்றி, நீர் இதை தந்து விட்டதற்காக நன்றி. எனக்கு இந்த மேன்மையை, ஆசீர்வாதத்தை, உயர்வை, ஒரு செழிப்பை, பரிபூர்ணத்தை ஆண்டவரே நீர் எனக்கு தந்ததற்காக நன்றி என்று இல்லாத சூழ்நிலையிலும் கர்த்தர் செய்துவிட்டார் என்று நம்பிக்கையோடு கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் அதை செய்தருள்வார். அவர் ஒரு நாளும் நம்மை விட்டு விலகாத தேவன், நம்மை கைவிடாத தேவன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ராஜ்யத்தின் பாதி மட்டும் கேட்டாலும் ஒரு ராஜா எஸ்தர் ராஜாத்திக்கு கொடுக்க முடியுமானால், நம்முடைய ஐஸ்வர்ய சம்பன்னர் எதையும் நமக்கு செய்வதற்கு வல்லமையுள்ளவர். உள்ளத்தை ஒருமுகப்படுத்தி, உங்கள் சிந்தைகளை ஒருமுகப்படுத்தி, அவரை உங்கள் கண்களுக்கு முன்பதாக கொண்டு வந்து அவரே காரியங்களை வாய்க்க செய்கிறவர் என்று அவரை உங்களுடைய உள்ளமும் உங்களுடைய கண்களும் நோக்கி பார்க்குமானால், நீங்கள் கேட்கிற ஏவைகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வார். நாம் ஜெபிப்போம். எங்கள் நல்ல பிதாவே, நம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். அந்த எஸ்தர் ராஜாத்தியின் மன்றாட்டு ஆண்டவரே, அவளுடைய விருப்பத்தை அந்த ஸ்தோத்திரம் ராஜா நிறைவேற்றுவதற்கு ஆயத்தமாயிருந்ததை போல எங்களுடைய ஜெபத்தையும் மன்றாட்டையும் எங்கள் விருப்பத்தையும் எங்கள் ராஜா நீர் கேட்டு அப்படியே செய்வதற்கு வல்லமையுள்ளவராயிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படியே நீர் கிரியை செய்வீராக. ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய விசேஷ அனுக்கிரகம் உண்டாகட்டும். ஆண்டவரே, கேட்கிறவைகளும் உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் அப்படியே அனுக்கிரகம் செய்தருளும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்.
இயேசுவின் அற்புதமான நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹேவ் a good day. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.